தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இது யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டார்னா அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். யோபு 33:14 நம்ம வாசிக்கிறோம். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரு அவர் மாற்ற மாட்டார். ஆனால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கீங்களா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா? அந்த வார்த்தை உங்களுக்கு விளைச்சல் கொடுக்கணும்னா நீங்கள் அதற்குரிய பிரயாசத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உண்மையாக அந்த பிரயாசத்தை எடுத்துட்டா நிச்சயமாக ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற செய்வார். ஒரு விதையை விதைச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளார எப்போவுமே உட்காந்துட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த விதைச்ச விதை அது முளைக்கிறதுக்கு உரிய விளைச்சல் கொடுக்கறதுக்கு உரிய தண்ணீரை ஊற்றணும், உரத்தை போடணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த விதையானது விளைச்சலை கொடுக்கும். அதே போல் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லி துதிங்க. விசுவாசத்தோடு துதிங்க, நம்பிக்கையோடு துதிங்க. இந்த வார்த்தை விளைந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது விளைச்சலை கொடுத்து அது எனக்கு ஒரு நாளில் பெரிய கனியாக அது கொடுக்க போகுது அப்படின்னா அந்த காரியம் நிறைவேற போகுது என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி துதிக்கும் போது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு விளைச்சலாக கொடுப்பார். ஏன்னா அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். நம்ம சில நேரங்களில் லேட் ஆகுது, இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை விட்டுட்டு ஓடி போயிடுறோம். அவருடைய கையை நம்ம விடாமல் இருந்து அவர் நம்ம கையை விடாமல் இருந்து நிச்சயமாக அந்த விளைச்சலை பார்க்குற வரைக்கும் ஆண்டவரே நான் காத்திருப்பேன்னு சொல்லி நீங்கள் அந்த விளைச்சலுக்காக காத்திருக்கும் போது காத்திருக்கிற வேலையில் தேவ நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு அந்த விளைச்சலை கொடுப்பார். இந்த நாளிலிருந்து நீங்கள் இப்படியாக தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிச்சு வார்த்தையை சொல்லி துதிச்சு காத்திருங்க. நிச்சயமாக நீங்கள் விளைச்சலை பெறுவீங்க. ஆமென்.